ஓகே. நான் பேசுறது எல்லாத்தையும் கிளியரா கேக்குதா? எஸ். ஓகே. நான் பேசுறது சரி கிளியர்ல அப்படி இல்லாட்டி நான் சிக்னல் சரி கவரேஜ் சரி இஷ்யூவாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரி தானே? ஓகே. ஓகே. நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 மணி ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நாள் என்னென்ன படிச்சிருக்கோம், சரியா? என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்டையராக என்னென்ன விஷயம் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில் இந்த ஜூம் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகியிருக்கு, நான் அதை பார்க்கல. சரி தானே? ஸோ இன்றைக்கி வந்து 40 மினிட்ஸில் சம்டைம்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சொல்லிட்டேன் அதை ரீஆக்டிவேட் பண்ண சொல்லி. ஸோ அப்படி தப்பி தவிர முடிஞ்சிருச்சுன்னா சேம் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்க. சரி தானே? அப்போ நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓகே. இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம், இனிமேல் என்னென்னலாம் பார்க்க போகிறோம், சரியா? டெய்லி 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் தெரியும். சரி தானே? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொரட்டுவ பேப்பர் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு கொஷின். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே மெயினாக வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கொஷின் போகும், சரியா? அப்போ இன்றைக்கி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கொஷின் ஒன்று தான் செஞ்சு பார்க்க போகிறோம். ஒன்றும் கிடையாது. பார்ட் 1ல் ஒரு கொஷினும் பார்ட் 2ல் ஒரு கம்ப்ளீட் கொஷின் ஒன்று செஞ்சு பார்ப்போம். பைத்தன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ அதனால் நான் பைத்தன் கொஷின்ஸ் எதுவுமே செய்யலை. சரி தானே? பைத்தன் நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தானே? ஸோ பைத்தன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 2026 பேட்சுக்கு, அப்புறம் 2027 பேட்சுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாருக்கு சரி ஜாயின் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யார் சரி இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த குரூப் லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லோரும் ரெஜிஸ்டர் ஆகி ஸோ மண்டே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஸ்க்ராச் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து பைத்தனையும் நான் வந்து டீச் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு கான்செப்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ப்ரோக்ராமிங், சரி தானே? அதே மாதிரி தியரி கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு, அதையும் சொல்ல மாட்டேன். தியரி கிளாஸஸ் 2027 பேட்சுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, சரி தானே? இந்த வீக் தேர்ஸ்டே தான் செஞ்சேன் கிளாஸு, பட் இனிமேல் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்கும், சரி தானே? ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி கொஷனுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட்டும் சூடோ கோடும், சரி தானே? இன்றைக்கி நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அதில் 2024ல் மொரட்டோ எக்ஸாம் பேப்பர் இருக்குது தானே? ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண எக்ஸாம் பேப்பரில், ஸோ லாஸ்ட் இயர் கிடையாது, அதுக்கு மொதல் வருஷம், போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் 2024 ரிலீஸ் பண்ண பேப்பரில் எம்சிக்யூவில் 37th கொஷின், சரி தானே? அதை பார்த்துட்டு பார்ட் 2ல் ஃப்ளோ சார்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்ப்போம், சரி தானே? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோக்ராமிங்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் மேக்ஸ் தான், சரி தானே? அதாவது லாஜிக்கல் திங்கிங், இதுதான் மெயினாகவே இதுதான் போய்கிட்டு இருக்கும். அதுக்காக படிக்க கஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரியா? படிக்க கஷ்டம், இது ப்ரோக்ராமிங் எல்லாம் படிக்க இயலாது, பைத்தன் படிக்க இயலாது, இது நான் நிறைய பேர் சொல்லி கேட்ட ஒரு விஷயம்.
அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. சரி, அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்கிற இடத்துல தான் ஏதோ பிரச்சனைன்ட்டு அர்த்தம். அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக படிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ப்ரோக்ராமிங்கில் நான் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்கோரிதம்னா என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமர்னா என்ன, அல்கோரிதம்னா என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அது டைப்ஸ் என்னது, சூடோ கோட்னா என்னது, ஃப்ளோ சார்ட்னா என்னது, எல்லா விஷயமே பார்த்தாச்சு. சரி தானே? யாருக்கு சரி நோட்ஸ் வீடியோ வேணும்னா நான் இந்த யூடியூப் சேனலில் நான் இப்போ இப்போ ரீசெண்டாக செய்கிற கிளாஸஸ் எல்லாமே ஒரு நார்மலாக ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நான் அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம். சரிங்க, ஓகே. இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் இந்த ஃப்ளோ சார்ட்டில் எம்சிக்யூவில் 37th கொஸ்டின். ஓகே. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃப்ளோ சார்ட்னு வந்துருச்சு அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத செஞ்சு பார்க்கணும், நம்ம நம்ம இதை விளங்கிக்கணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை நம்ம நிறைய கொஷின் செஞ்சு பார்க்கணும். சரியா? டிஃபரெண்ட் கொஷின் செஞ்சு பார்க்கணும். ஒரே கொஷினை செஞ்சு பார்க்கறது கூடாது, டிஃபரெண்ட் கொஷின் செஞ்சு பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து வேறு வேறு டிஃபரெண்ட் பேப்பர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பேப்பரில் இருந்து மெயினான விஷயங்கள்லாம் முடிஞ்சு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். பாஸ் பேப்பர்லாம் மெயினாக இருந்த கொஷின்ஸ் முடிச்சிட்டேன். இப்போ வந்து மாடல் பேப்பர்ஸ், அதாவது மொரட்டோ எக்ஸாம் பேப்பர், அப்புறம் வெளியில் செஞ்சுருக்க எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ செய்யணுன்ட்டு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின் பேப்பரையும் செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு ஐடியா ஆகும். சரி தானே? ஓகே. ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃப்ளோ சார்ட் எதுக்கு இருக்குது, இதோட பர்பஸ் என்ன, இதோட நோக்கம் என்ன, இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கணும். அந்த ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஷனை செய்யலாம். அந்த பேசிக் ஐடியா இல்லாமல் நம்ம கொஷனை செய்ய முடியாது. ஸோ இங்கே ஒரு விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஓவராலாக எப்பயுமே நம்ம வந்து பேப்பர், இது வந்து நிறைய பேர் செய்கிற விஷயம், நானுமே அப்படி தான். ஆனால் இதுதான் நல்ல ஒரு மெத்தட். எப்பயுமே பேப்பர் எடுத்தோட டிரெக்டாக போயிட்டு கேள்வி செய்யக்கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு பேப்பரை அனலைஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்தெந்த பார்ட்டில் வந்து கொஷின்ஸ் வந்திருக்கு, எதெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு நார்மலாக ஒரு 10 மினிட்ஸுக்கு மாதிரி நம்ம வந்து அந்த பேப்பரை அனலைஸ் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி அது பேப்பர். இப்போ நான் இந்த கொஷின்குள்ளே வரேன். சரியா? இந்த கொஷின்குள்ளே வரும்போது நம்ம இந்த கொஷனுக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை, இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஓவராலாக குயிக்காக பார்த்துடணும். ஓகே, மேலே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் கிடையாது, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே தரப்பட்டுள்ள பாய்ச்சல் கூட்டு படம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது அல்லது எவை. இதெல்லாமே சரி, அப்படி இல்லாது எது எது ஒன்று இருந்துச்சுன்னா எது, நிறைய இருந்துச்சுன்னா எவை, அதுக்காக ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சரிதானே? ஸோ இதில் வந்து நமக்கு சரியான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிதானே? ஓகே, அதை கண்டுபிடிப்போம். ஓகே, அதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் நான் வாசிக்கல, நான் இப்போ ஓவராலாக கொஸ்டினை பார்க்குறேன். சரியா? கீழே 4 5 விட கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்னது, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் இங்கே ரன் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். என்ன ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னே தெரியாமல் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியாது. சரிதானே? ஓகே, அப்போ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்ட்டு பார்ப்போம். சரியா? ஃப்ளோ சார்ட்டில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு தெரியும், நம்ம என்னென்ன ஷேப் எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும், எல்லாமே தெரியும் நமக்கு. ஏற்கனவே நான் எல்லாமே படித்து கொடுத்துட்டேன். சரிதானே? பட் இருந்தாலும் நம்ம ஓவராலாக பார்த்துட்டு போவோம் இப்போ. சரிதானே? ஆரம்பம். சரியா? ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே ஸ்டார்ட்னு போட்டுரும். அடுத்து இன்புட் வாங்குறதுக்கு சாய் சதுரம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது தெரியும் தானே? முழு எண்ணை உள்ளீடு செய்க அப்படின்னா என் இன்ட்டு பை, நான் பெண்ணை எடுத்துக்கிறேன் இந்த டைமில். ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே, இது முடிஞ்சு. சரிதானே? நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் போர்ட் இருக்குது, ஒயிட் போர்ட். பட் இங்கே கவரேஜ் இஷ்யூனால நான் வந்து கேமரா ஆன் பண்ணேன் அப்படின்னா பிக்சல்லாம் உடையுது. சரிதானே? அதனால் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணிக்கல, ரெக்கார்டிங்ஸும் இஷ்யூ ஆகுது. அதனால தான் நான் வந்து லாஸ்ட் கிளாஸுமே வந்து நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணல. கிளியர் இல்லை சரியா. என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சரியாக வந்து ரெக்கார்ட் ஆகிடல. அதுக்கு ரீசன் வந்து இந்த இதுதான். சரியா? இப்போ நான் இப்போ லோக்கல் மெஷினில் தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அந்த பிரச்சனை வராது. அண்ட் நான் நாளைக்கு இல்லை நாளான்றைக்கு நான் போயிடுவேன். ஆஃபீஸ்க்கு போன பிறகு நான் அங்கே போர்டிங்கில் நான் அங்கே கிளியராக செய்வேன். சரி தானே? இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி செய்கிறேன். இது உங்களுக்கு ஓகேன்ட்டு கிளாஸ் முடியும் போது சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லை எனக்கு ஒயிட் போர்ட் தான் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் ஒயிட் போர்டில் டீச் பண்ணுறேன். சரி, எதனால எனக்கு இஷ்யூ கிடையாது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து என்னன்னு ஒரு இன்புட். சரி, ஏதோ எண்ணுன்ட்டு ஒரு முழு எண் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. முழு எண், தசம எண்லாம் ஒன்றுமே கிடையாது, முழு எண் கொடுத்துருக்காங்க. மறை எண்ணும் கிடையாது, மறை எண் ஒரு விஷயம் சொல்ல, பட் முழு எண்ணும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, முழு எண், ஏதோ ஒரு முழு எண், அது என்ன எண்ணு நமக்கு தெரியாது.
அடுத்து ஒரு வேரியபிளை சைன் பண்ணிடலாம். வேரியபிள்னா என்னன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம். சரியா? ஒரு நேம் ஒன்று கொடுத்து ஒரு ஜார் மாதிரி. சரி, இப்போ நம்ம கிச்சனில் வந்து சீனியெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு வச்சுருவோம். அதே மாதிரி மாவு ஒரு ஜாரில் போட்டு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுருக்குது. இதே மாதிரி தான் வேரியபிள்ங்கிறதும் ஒரு வேல்யூவை ஒரு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? அப்போ ஐங்கிற நேமில் ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? ஒரு ஸ்டேட்மெண்ட்னா இஸ் ஐ பிக்கர் தென், அப்படி இல்லாட்டி ஈக்குவல், எதை விட, என்ன விட, சரி, லோவர் தென். சரியா? லோவர் தென் சொல்லலாம், லெஸ் தென் சொல்லலாம். சரியா? லெஸ் தென் அதாவது என்ன விட ஐ சின்னதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்னன்னா நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம சும்மா ஓவராலாக பார்த்துட்டு போறேன். அப்போ இங்கே என்னன்னு ஒன்று இருக்கு, இங்கே ஐன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஐனா என்னன்னு தெரியாது, என்ன என்னன்னு தெரியாது. நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு தான் போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ, அதனால நம்ம வந்து அனலைஸ் பண்றது எப்படின்னு பார்த்துக்கணும். இன் ஃபியூச்சர் நம்ம நல்லாவே நிறைய கொஷின் செஞ்சு பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக ஓகே ஓகே இது தான் குயிக்காக மார்க் பண்ணிட்டு போயிடலாம். சரி தானே? ஒரு எம்சிக்யூ கொஷனுக்கு 1 மினிட்டுக்கு மேலே டைம் எடுக்க போகக்கூடாது. சரி தானே? ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம டைம் கூட எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கிட்டு வரது பிரச்சனை ஆகிடும். ஏன்னா நம்ம அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா கொஷனையும் செஞ்சுட்டு அது சரியான்ட்டு மறுபடியும் ரீசெக் பண்ணுறதுக்கும் டைம் வேணும். ஸோ அதனால் 1 மினிட்க்கு மேலே பெரும்பாலும் டைம் எடுத்துக்க கூடாது. சரி தானே? ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கிறனால ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கிட்டு போகிறோம். அடுத்தடுத்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக பார்க்குறதுன்ட்டு நானுமே ஃபாஸ்ட்டாக தான் அடுத்தடுத்து போவேன். சரி தானே? ஓகே, அப்போ படிக்கிறனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னன்னா, அதாவது என்னங்கிறது வந்து சரி ஐங்கிறது வந்து என்ன விட சின்னதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அந்த இடத்துல ஒரு செலெக்ஷன் வந்திருக்கு. சரியா? ஓகே, இந்த இடத்துல வந்து இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமே முடிச்சிடணும். சரியா? ப்ரோக்ராமே முடிச்சிடணும். ஆம்னா இன்னொரு கண்டிஷன். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, என் மொட் ஐ, அதாவது மீதியை பார்க்கறது. ஒரு மீதினா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல மொட்னா என்னன்னு தெரியும் தானே? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஆறுன்னு வச்சுக்கிறேன் நான். சரியா? ஆறை மொட் பர்சன்டேஜ் தான் போடுறது. நான் மோட்னு எழுதுறேன். சரி, மோட் ஐ. இதுக்கான வேல்யூ என்ன, இந்த ஐக்கு பதிலாக நான் வந்து 5 கொடுக்குறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, 6 பிரிக்கிறேன் 5ஆல். 6 5ஆல் பிரித்தோம்னா பேலன்ஸ் தானே வரும். ஏன்னா 6க்குள்ளே 5 ஒன்று இருக்கு, பேலன்ஸ் எத்தனை வரும், சரி வராது. சரியா? ஓகே, நான் சின்ன தானம் எடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிட் வெயிட் வெயிட், இதை நான் அழிக்கிறேன். ஈஸியாக தெரிஞ்சிடும். வெயிட், கொஞ்சம் நேரம் வரேன். கவரேஜ் பண்ணி இஷ்யூ ஆகுது, இந்த வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் எனக்கு மெசேஜ் போடுங்க. இப்போ கிளியராக இருக்கா? இந்த வைஃபையை மாற்றிட்டேன். இப்போ கிளியராக இருக்கா? ஏன்னா டேட்டா முடிஞ்சிருச்சுன்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகே தானே? ஓகே, கிளியராக இருக்குது தானே? அப்படி கிளியர் இல்லாட்டி எனக்கு மெசேஜ் ஒன்று கொடுங்க. ஓகே, என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம? ஓகே, அதாவது இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐ வந்து என்னை விட சின்னதாக இருக்கணும். சரியா? சின்னதாக இருந்துச்சுன்னா ப்ரோசஸ் அடுத்த லெவலுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரோசஸ் இந்த இடத்துலயே முடிஞ்சிடும். சரியா? அப்போ இது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, என் மோட் ஐ. ஓகே, இத்தனை பார்த்துக்கிட்டு சரி சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எண்ணுக்கு வந்து நான் ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். 6 கொடுக்குறேன். சரி, 6. சரியா? இப்போ 6 மொட்டுக்கு வந்து சாரி மொட்க்கு வந்து பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணும். சரியா? 2ஆல் பிரிக்கிறேன். 6 2ஆ பிரித்தா பேலன்ஸ் எது சரி வருமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3
பேலன்ஸ் வருதா? இல்ல. அப்போ பேலன்ஸ் ஜீரோ. அப்போ இதுக்கான வேல்யூ ஜீரோ. அந்த மீதி வருது பார்த்தீங்களா? பேலன்ஸ் மீதி. அந்த மீதி தான் இதுக்கான ஆன்சராக வரும். அதுதான் மோட்னு சொல்றது. சரிதானே? இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் ஓவராலாக சொல்லிட்டு போறேன். சரிதானே? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். சரியா? ஓகே. இதெல்லாம் வச்சுட்டேன் பண்ணு. சரி, அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் கேட்குறாங்க. எப்பயுமே பேலன்ஸ் ஜீரோவிலே இருக்கணும். ஜீரோவா இருந்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். அப்படி ஜீரோவா இல்லாட்டி டிரெக்டா ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். இந்த இடத்துல ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சாய் சதுரத்தில் போட்டால் ஒன்று இன்புட்டாக இருக்கும், இல்லாட்டி அவுட்புட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்திருக்குன்னா அது அவுட்புட் தான். அச்சிடுங்கன்னு இருக்கு. அப்போ அவுட்புட். சரிதானே? ஐயினே அச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது பேலன்ஸ் ஜீரோ இருந்தா தான் அந்த ஐயை என்ன செய்யணும்? பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அதாவது ஐ பிளஸ் ஐ ஈக்குவல் ஐ பிளஸ் ஒன். மறுபடியும் என்ன செய்யும்? இந்த இடத்துல இதை ஒன்று ஐயோட ஒன்று கூட்டின்னு மறுபடியும் போய் செக் பண்ணும். என்னை விட பெருசா, சரி என்னை விட சின்னதா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா போகும். அப்படி இல்லாட்டி முடிஞ்சிடும். ஓகே. அப்போ இங்கே என்ன நடக்குது? இப்போ நான் ஓவராலாக சொன்னேன். சில நிறைய பேருக்கு இப்போ விளங்கி இருக்கும், சில பேருக்கு விளங்கி இருக்காது, சில இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். ஓகே, நம்ம இதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் இப்போ. ஓகே, இப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். சரி தானே? ஒரு நம்பரை இன்புட் பண்ணுறாங்க. சரியா? இந்த இடத்துல ஆரம்பம் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காது. ஆரம்பம் அதெல்லாம் நம்ம முதலே பார்த்தோம். ஒரு நம்பரை இன்புட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஐன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. சரி, அப்புறம் ரெண்டு விஷயம், என்னன்னு ஒன்று இருக்குது, ஐன்னு ஒன்று இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. யார் யார் இருக்கா? என்னன்னு ஒருத்தர் இருக்காரு. சரி, சிம்பிளை ஐநூறுத்தர் இருக்காரு. அப்ப என்னன்னு ஒருத்தர் ஐநூறுத்தர் இருக்காரு. சரியா? ஓகே. என்னங்கிறவர் வந்து இன்புட் பண்ற நம்பர், ஏதோ ஒரு நம்பரை இன்புட் வாங்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பரை என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்குறாங்க. அந்த இன்புட் வாங்குற நம்பரை வச்சுக்கிறாங்க ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு டிஃபால்ட்டான ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஒன்னுன்னு. சரிதானே? டிஃபால்ட்டா ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஒன்னுன்னு. ஓகே. அப்ப ரெண்டு விஷயம் இந்த இடத்துல முடிஞ்சு. அந்த இடத்துல சரி, இப்போ பார்ப்போம் அடுத்த விஷயத்தை. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்தா அதை செக் பண்ணுறாங்க. அது சரியா, ட்ரூ ஃபால்ஸா அப்படின்ட்டு. அதாவது நம்ம கொடுத்துருக்க இன்புட், நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் தானே, அந்த இன்புட் எண் இருக்கு தானே. அந்த இன்புட் எண் வந்து இந்த ஐயை விட பெருசா இருக்கணுமா? அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. பெருசா இருந்தா தான் இந்த இடத்துக்கு அதாவது இப்போ ஐக்கான வேல்யூ 1. அப்போ நம்ம இன்புட் பண்ற நம்பர் எத்தனையா இருக்கணும்? 2 இருக்கலாம். 2 இருந்தா ரன் ஆகும், 3 இருந்தா ரன் ஆகும், 4 இருந்தா ரன் ஆகும். ஏன் இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்குது? இப்போ ஐக்கு வந்து வேல்யூ என்னது? 1. நான் இந்த இடத்துல வந்து இன்புட் வந்து 2 கொடுக்குறேன், இல்லாட்டி 1 கொடுக்குறேன். இந்த இடத்துல கேள்வி என்னது? 1 1க்கு ஈக்குவலா, இல்லாட்டி 1 விட பெருசா? 1க்கு ஈக்குவல், அப்போ ட்ரூ. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். 2 கொடுக்குறேன், அப்போ இந்த இடத்துல 2 வரும். 2 வரும்போது யோசிச்சு பாருங்க, அதுவும் அதே மாதிரி தான். 1 விட 2 பெருசு, ஸோ இதுவும் ட்ரூ. இப்போ நான் மைனஸில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அப்படி இல்லாட்டி ஜீரோவை கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க, 1 0, சாரி 1 சின்னது, ஜீரோவை விட 1 சின்னது, அப்படி இல்லாட்டி ஈக்குவல் ஜீரோவை விட. இது ட்ரூவா? இது ஃபால்ஸ். இந்த மாதிரி ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? இது முடிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? கொடுக்குற இன்புட் 1 அப்படி இல்லாட்டி 1ஓட பெருசாக இருக்கணும், மைனஸில் இருக்கக்கூடாது, சைவராக இருக்கக்கூடாது. இதுதான் அவங்க சொல்ல வர விஷயம். கான்செப்ட் விளங்குச்சா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் விளங்குச்சா? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு விளங்குச்சா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஓகேன்னு போட்டுருக்காரு. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஏன்னா எல்லாரும் கிளியரான்ட்டு எனக்கு தெரியணும் இப்போ. ஏன்னா இந்த விஷயம் விளங்குனுச்சுன்னா தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஸோ இதே கிளியர் இல்லை அப்படின்னா நோன்னு போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மறுபடியும் அது. ஓகே, 2 பேருக்கு ஓகே. எல்லாரும் எஸ், எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஓகே, சரி. ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் ஓகே தானே? கிளியர் தானே? எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. சரிதானே? ஏன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு இருக்க டவுட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போகலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே தானே? ஓகே, அப்போ இந்த விஷயம் முடிஞ்சு அப்படி தான் நான் அழிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? மைனஸாக இருக்கக்கூடாது,
அதே டைம் வந்து 0வா இருக்கக்கூடாது. இவ்வளவே தான். நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ப்ரோகிராம் என்ன சொல்ல வருதுன்ட்டு. அப்ப ப்ரோகிராம் இப்ப நான் பார்த்தோனே இத நான் கண்டுபிடிச்சுட்டேன். இத நான் பார்த்தோனே கண்டுபிடிச்சதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி நான் நெறைய கொஸ்டின் செஞ்சு பார்த்துருக்கேன். இப்ப கிடையாது. நான் முன்னயே செஞ்சு பார்த்துருக்கேன். இதோட பைத்தன் அது இது ப்ரோகிராமிங்லேயே தான் நான் இப்ப போய்க்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிலேட்டடா போய்க்கிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தோனே இது விளங்கும். இதத்தான் பேஸா இதத்தான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த ஐடியா, இந்த நாலேட்ஜ் உங்களுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? நீங்க நெறைய கொஸ்டின் செஞ்சு பார்த்துருக்கணும். அப்பதான் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிபடும். சரிதானே? ஓகே. அப்ப முதலாவது விஷயம் ஓகே. அது சரி. 2வது ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது என்னது? அதாவது 1 விட பெருசா இருக்கணும். அப்படி இல்லாட்டி 1க்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஏதாச்சும் ஒரு நம்பர், ஒரு 5ன்னு ஒரு நம்பர் குடுக்குறேனே. 5 வேணாம், வேணாம். ஆமா 5 பிரிக்கிறேன் 1ஆல. 5 1ஆல பிரிச்சா பேலன்ஸ் எவ்வளோ? 0 தான். அப்ப இந்த 0 என்ன செய்யுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே 5 1ஆல பிரிச்சாங்கன்னா 0ன்னு தான் வரும். அடுத்து என்னது? இந்த 1 2 ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இது கூடிக்கிட்டே போகும். சரியா? அப்ப 5 இந்த இடத்துல மறுபடியும் 5ன்னு போடுறேன். 2ஆல பிரிச்சேனா 4 பேலன்ஸ் 1ன்ட்டு வந்துரும். கான்செப்ட் வாங்குதா? இப்ப பேலன்ஸ் 1ன்னு வந்துருச்சு. அப்ப இவர பிரிண்ட் பண்ண கூடாது. பேலன்ஸ் எப்பல்லாம் சைவர் வருதோ, அப்ப மட்டும் தான் பிரிண்டிங் நடக்கும். சரிதானே? அதாவது மீதி. மீதி எப்பல்லாம் 0வா வருதோ, அப்ப மட்டும் தான் என்ன நடக்கும்? 1 பிரிண்ட் ஆகணும். அதத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 0ன்னு வந்தா ஆம்ன்னு வந்துச்சுன்னா, ஒன்றினை அச்சிடுக, பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்ல, 0ங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, நீ என்ன செய் 0 இல்ல. அப்படி இல்ல 1, 2, 3 அந்த மாதிரி சரி பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த பிரிண்டிங் விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிரு. இந்த விஷயம் விளங்குச்சா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. இந்த கான்செப்ட் விளங்குச்சா? இல்ல. ஓகே. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இத கிளியர் பண்றேன். இது எல்லாத்தையும் அழிக்கிறேன். இப்போ மத்ததெல்லாம் அழிக்கிறேன் இஷ்யூ இல்ல தானே? அதெல்லாம் விளங்கிருச்சு தானே? அதனால இஷ்யூ கிடையாது. ஓகே. சிம்பிள். பெரிய விஷயம் இல்ல. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சரியா? இது வரைக்கும் ஓகே. இப்ப இந்த ஸ்டெப்ப மட்டும் தான் பார்க்க போறோம். வேற எதுவும் தேவையில்ல. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணுங்கிறத மோட் ஐ. சரியா? என் மோட் ஐ. அதாவது பெர்சன்டேஜ் சிம்பல் தான் மோட் இருக்கிறது. சரிதானே? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்புட் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு நம்பர் 5ஓ, 6ஓ, 1ஓ, 2ஓ, 3ஓ, 4ஓ மைனஸ்ல வராது, 0ல வராது. இத தவிர்த்து எதா வேணாலும் இருக்கலாம். சரிதானே? இப்போ இப்போ நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் குடுக்குற இன்புட்ட அதாவது வேரியபிள் இந்த இடத்துல அசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வேரியபிளால பிரிக்கும்போது, குடுக்குற நம்பர வேரியபிளால பிரிக்கும்போது 0 வந்துச்சுன்னா, பேலன்ஸ் 0 வந்துச்சுன்னா, அப்போ ஐய பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்ல. சரியா? அப்படி இல்ல. என்ன நடந்திருக்கு? 0 வராம, இது சரி ஒரு வேல்யூ ஒண்ணு வந்துச்சுன்னா, அப்ப அதாவது மீதி வந்துச்சுன்னா, மீதி வராட்டி பிரிண்ட் பண்ணு. மீதி வந்துச்சுன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போன்ருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம இத என்ன செய்வோம்னா, பிராக்டிகலா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். சரிதானே? அப்ப நமக்கு ஒரு ஐடியா ஒண்ணு இருந்தானே, பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல இன்புட் பண்றேன். 5ங்கிற ஒரு நம்பர இன்புட் பண்றேன். சரியா? எண் வந்து 5. சரி. ஐக்கான வேல்யூ என்னது? 1. சரி. ஐக்கான வேல்யூ 1, எண்ணுக்கான வேல்யூ 5. சரியா? 5 நான் இன்புட் பண்ணியிருக்கேன். சரிதானே? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என் மோட் 5 அதாவது என் மோட் 5ங்கிறத நான் சாரி என் மோட் ஐ. என் மோட் ஐ நான் அத அப்படியே எழுதுறேன். எண்ணுக்கான வேல்யூ என்னது? இந்த இடத்துல எழுதுறேன். எண்ணுக்கான வேல்யூ என்னது? 5 இன்புட் பண்ண நம்பர். ஐக்கான வேல்யூ என்னது? 1. ஏற்கனவே வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம் 1. அப்ப இப்போ 5 நான் 1ஆல பிரிக்கிறேன். 5 1ஆல பிரிச்சா என்ன வரும்? 5 பிரிக்கிறேன் 1ஆல.
5 1ஆல பிரிச்சா ஆன்சர் என்னது? 5ன்னு வரும். 5ன்னு வந்து அந்த அதாவது 1 தடவ 5க்குள்ள 5க்குள்ள 5 1 இருக்கு. இப்ப பிரிச்சோம்னா பேலன்ஸ் வராது. சரிதானே? பேலன்ஸ் வராது. அப்ப பேலன்ஸ் வராட்டி இதுக்கான ஆன்சர் என்னது? 0. இப்ப இந்த இந்த விஷயம் விளங்குச்சா? இந்த இந்த மொட் விளங்குனுச்சான்னு சொல்லுங்க எனக்கு. மொட் ஓகே. மொட் கிளியரா? ஓகே. அப்ப இந்த மொட்டுல வேலை ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 பிரிக்கிறேன் 5ஆல. சரி 1ஆல. பிரிச்சோம்னா ஆன்சர் என்னது? இந்த 5க்குள்ள எத்தனை 1 இருக்கு? 5 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 5 போட்டு ஓர் 5 5. அப்ப இந்த இடத்துல 5 கழிச்சோம்னா பேலன்ஸ் எவ்வளோ? 0. இந்த இடத்துல அந்த 0 வருது பாத்தீங்களா? இந்த 0வை தான் மென்ஷன் பண்றோம் நம்ம. 0 வந்துச்சுன்னா ஐய பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். ஆம். 0 வந்துச்சுன்னா ஆம். ஏன் 0 வந்துச்சுன்னா ஆம்? அதாவது இதுக்கான வேல்யூ எப்பெல்லாம் 0 ஆகுதோ அப்பெல்லாம் ஆம். எஸ் ட்ரூ. எப்பெல்லாம் அதுக்கான வேல்யூ 0 இல்லையோ 1 அந்த மாதிரி எது சரி வேல்யூ வருதோ மீதி வருதோ அப்ப இந்த இடத்துல இல்லைன்ட்டு வரும். சரிதானே? இதுதான் கன்செப்ட். இப்ப சொல்லுங்க இந்த விஷயம் நினைச்சா எஸ் நோ இது ரெண்டுக்கும் இந்த இந்த கண்டிஷன் செக் பண்ணி எஸ் நோக்கு போற அளவுக்கு இந்த இந்த விஷயம் நினைச்சா அடுத்ததான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே. எஸ் டன். இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். சரிதானே? இப்ப நான் மறுபடியும் இதை delete பண்றேன். இது வரைக்கும் ஓகே தானே? இது வரைக்கும் நமக்கு கிளியர். இப்ப எஸ் எதுக்கு இருக்கு நோ எதுக்கு இருக்குன்ட்டு 0 வந்துச்சுன்னா ஆம் எஸ். 0 வந்துச்சுன்னா என்ன செய்யும்? ஐக்கான வெளிவை தான் பிரிண்ட் பண்ணும். எண்ணுக்கான வெளிவை பிரிண்ட் பண்ணாது. ஐயினே வச்சிடுங்க அப்படின்னா ஐக்கான வெளிவு என்னது? 1. அப்போ 1 பிரிண்ட் பண்ணும். 1 பிரிண்ட் பண்ணிட்டு கீழே 1ஓட சாரி அந்த ஐயோட 1 கூட்டும். அது ஏன் ஐயோட 1 கூட்டுறது? பெரும்பாலும் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணும்போது எத்தனாவது தடவை ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து தரேன். நான் ஒரு 10 நம்பர் தரேன். அந்த 10 நம்பரை கூட்டுக்கங்கிறேன். சரியா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்பர் தருவேன். கூட்டுவீங்க. ஓகே. நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 விரல் நீங்க எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஓகே. 10ல் 1 போயிருச்சு. முதல் நம்பர் கொடுத்தாச்சு. அது சரி. அடுத்த நம்பரை கொடுக்கும்போது 2வது விரலை மடக்குவீங்க. அடுத்த நம்பரை கொடுக்கும்போது 3வது விரலை மடக்குவீங்க. அந்த மாதிரி 10 விரல் கொடுக்கும்போது 10 தடவை மடக்குவீங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்ட்டு. உங்க பிரெயின் உங்களுக்கே தெரியாம என்ன செய்யுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனாவது தடவை ரன் ஆகிக்கிட்டு இருக்கோங்கிறத மெமரியில சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கான்செப்ட் இருந்துச்சு. எத்தனாவது தடவை ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம்ட்டு உங்களுக்கே தெரியாமல் மெமரியில் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். சரியா 10 நம்பர் நம்ம வச்சிருக்கோமா 10 நம்பர் நம்ம பார்த்துட்டோமா வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம். அதே விஷயம் தான் இங்கேயும். இங்கே ஐங்கிற ஒரு வெளிவை கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் போதும் அந்த ஐங்கிற வெளியோட ஒன்று ஒன்றா கூட்டிக்கிட்டே போகிறாங்க. என்ன நடக்கும் இப்போ? அப்போ எத்தனாவது தடவை ரன் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஐக்கான வெளிவை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது ஐக்கான வெளிவு என்ன இருக்கோ அதுதான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுறதுக்கான கவுண்ட். இத்தனை தடவை ரன் ஆகியிருக்கு இவ்வளவே தான். இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக தான் I+1 I=I+1 எல்லா ப்ரோக்ராமையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கும். இது அதுக்கு தான் செய்யுது. எந்த ஸ்டேஜில் நம்ம நிற்கிறோம் எத்தனாவது ஸ்டேஜில் நம்ம நிற்கிறோம் எத்தனை தடவை ரன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால மெமரியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமில் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராமும் ரன் ஆகும். அவ்வளோதான். நம்ம பிரெயின் இந்த கம்ப்யூட்டர் ஒன்றும் ஹியூமன் வந்து புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சிடல. நம்மட ஹியூமன் நாலேஜ் எப்படி ரன் ஆகுது நம்ம ஹியூமன் எப்படி திங்க் திங்க் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்காக வச்சு கிரியேட் பண்ணது தான் கம்ப்யூட்டருமே. சரிதானே? ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுறதுக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் யோசிக்கணும். நம்ம ஒரு விஷயம் ஒரு டாஸ்க்கை எப்படி யோசித்து நம்ம செய்யணுமோ நம்ம அதை குயிக்காக யோசிச்சிருவோம். ஏன் அதை நம்ம குயிக்காக யோசிச்சிருவோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களை வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற ப்ரொசஸ். சரியா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு எலும்பணும், ஃபஸ்ட்டு கண்ணை திறக்கணும், அதுக்கப்புறம் எலும்பணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா? கிடையாது. குயிக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போவீங்க. காரணம் என்ன? ரீசன் என்ன? எல்லாமே நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்க நீங்கள். அதனால டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிக்க முடியாது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வேறு எதுவும் நடக்கலை. நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரோக்ராமை உங்கள் பிரெயினில் நீங்கள் எப்படி ப்ரோசஸ் பண்ணுவீங்களோ அதே விஷயத்தை இங்கே ப்ரோக்ராமில் எழுதி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அந்த ஐடியா எப்படி? அதுக்கு தான் கதை. சரி. ஓகே. அப்போ இந்த விஷயம் முடிஞ்சு. அப்போ இந்த இடத்துல வந்து ஆமா இருந்தால் ஐயை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயோட ஒன்றை கூட்டும்.
இல்லைன்னா டிரெக்டா ஐயோட ஒன்று கூட்டிடும். அப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் ஸ்கிப் ஆகுது. அது ஜீரோவா இல்லையான்ட்டு பேஸ் பண்ணி. சரிதானே? அப்போ அப்படி பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் என்ன செய்யும்? மறுபடியும் போயிட்டு செக் பண்ணும். மறுபடியும் செக் பண்ணுது என்னது? இப்போ ஐக்கான வேல்யூ 2. ஏன்னா ஐக்கான வேல்யூ 2னா ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, ஒன்னோட ஒன்று கூட்டினோம்னா 2. அப்போ மறுபடியும் போயிட்டு ஐயை செக் பண்ணி பார்க்குது, என்னோட எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லாட்டி என்னோட சின்னதாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு, அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா ஐ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? முடிவு பெறும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? அதாவது இந்த எண்ணுங்கிற நம்ம இன்புட் பண்ணுற எண் பார்த்தீங்களா, அந்த எண் எத்தனைங்கிறத பொறுத்து அத்தனை தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இந்த இடத்துல நான் 2 1ன்னு இன்புட் கொடுக்குறேனே, எண்ணுக்கான வேல்யூ 1. அப்போ என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், ஐ ஈக்குவல் என் அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம் எஸ், அவன் ஐக்கான வேல்யூ 1, எண்ணுக்கான வேல்யூ 1. அப்போ செக் பண்ணும், ஓகே முடிஞ்சு, ஒன்னோட ஒன்று கூட்டும் 2, மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும், ஃபால்ஸ் முடிஞ்சு. இந்த இடத்துல 2ங்கிறது எண்ணுக்கான வேல்யூ ஆகிரும், இந்த இடத்துல ஐங்கிறதுக்கான வேல்யூ 1. அப்போ சாரி, இந்த ஐக்கான வேல்யூ 2, எண்ணுக்கான வேல்யூ 1. அப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வந்து முடிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? நம்ம எத்தனை இன்புட் கொடுக்குறோமோ, என்ன நம்பரை இன்புட் கொடுக்குறோமோ அத்தனை தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது. இவ்வளவே தான். இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ரோக்ராம் விளங்குச்சா இல்லையா? மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. கிளியரா? ஓகே டன், அவ்வளோவே தான். பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. சரிதானே? ஓகே. அப்போ இந்த ஐடியாவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஐடியாவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்யணும். சரிதானே? அப்போ இந்த ஐடியா, இந்த பர்பஸ், இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது, ஏன் ரன் ஆகுது, எதுக்கு ரன் ஆகுது, இப்போ எல்லாம் கிளியர் தானே? இப்போ நான் இதை அப்படியே டிலீட் பண்ணுறேன். பேசிக் ஐடியாவை சொல்லிட்டேன் நான். சரிதானே? பேசிக் ஐடியா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ கொஷனுக்கு வரும். சரியா? இப்படி வச்சுக்கிறேன், ஈஸியாக இருக்கும் வாசிக்கிறது. ஓகே. இப்போ மேலே தரப்பட்டுள்ள பாய்ச்சல் கூடுபடுதல் சரியானது எவை அல்லது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இதில் எண்ணிற்கு ஒரு மறைபெறுமதி வழங்கப்படும் போது, நல்லா கேட்டுங்க, எண்ணிற்கு ஒரு மறைபெறுமதி வழங்கப்படும் போது ஓர் வரிவிளைவு காட்சிப்படுத்தப்படும். மறைபெறுமதி வழங்கப்படும் போது, மறைபெறுமதி வழங்கப்படும் போது எது சரி பிரிண்ட் ஆகுமா? வராது. ஒரு அவுட்புட்டும் வராது. ஏன் ஒரு அவுட்புட்டும் வராது? மறைபெருமானம் நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம். மறைபெருமானமோ இல்லாட்டி ஜீரோவோ இன்புட் ஆகும்போது இந்த இடத்துலயே அது இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துலயே முடிச்சிடும். இந்த இடத்துல ஐக்கான வேல்யூ 1, மறைபெறுமதி நான் எட் பண்றேன் -1ன்ட்டு. இப்போ இந்த 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 ஸ்டேட்மெண்ட் சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ட்ரூவா? இல்ல, ஃபால்ஸ். -1 1 விட பெருசா? இல்லை, 1 விட சின்னது. அப்போ இது பிழை, ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா முடிவு, அவனே முடிஞ்சிடும். அப்போ இந்த லைன் பிழை, ஏ பிழை. இந்த விஷயம் விளங்குச்சா? எஸ். ஓகே. அடுத்த லைன் விளங்காட்டி சொல்லிடுங்க. சரிதானே? அடுத்த லைன், எண்ணிற்கு ஓர் நேர்முழு எண் வழங்கப்படும் போது உடனடியாக நிற்கிறது. ஓகே. இப்போ என்ன சொல்லிக்கலாம்? எண்ணிற்கு ஓர் நேர்முழு எண் வழங்கப்படும் போது, ஒரு பாசிட்டிவ் நம்பரை கொடுக்கும்போது என்ன நடக்குதா? முழு எண், முழு எண்ணை வழங்கப்படும் போது உடனடியாக நிற்கின்றது. உடனடியாக நின்றதா? இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5ன்ட்டு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். 5ங்கிற நம்பரை கொடுத்தேன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருமா? 5ங்கிற ஒரு நம்பரை இன்புட் பண்ணேன்னா 5 பெருசு அல்லது ஈக்குவல் டு ஐ, ஐயோட பெருசு தானே? அப்போ இது ட்ரூ. ட்ரூனா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அப்போ நிற்கிதா அந்த இடத்துல? இல்லையே. அப்போ இதுவும் ஃபால்ஸ். ஏயும் பிழை, பியும் பிழை. ஓகே. அடுத்து, எண்ணிற்கு பெறுமதி 6 வழங்கப்படும் போது வரிவிளைவு 1 2 3 6 காட்சிப்படுத்தப்படுகிறது. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இதை நம்ம சொல்ல முடியாது எப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்லலாம், நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேள்வி இதை செஞ்சு இது இருந்துச்சுன்னா சொல்லிடலாம் குயிக்காக. மற்றபடி சொல்லணும்னா நம்ம அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா லேசு. சரி, எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறது? 6ங்கிற இன்புட் கொடுக்குறாங்க. அப்போ எண்ணுக்கு வேல்யூ என்னது? 6. சரியா? எண்ணுக்கான வேல்யூ 6.
சரிதானே? இப்ப இந்த எண்ணுக்கான வேல்யூ 6 நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரியா? இன்புட் பண்றேன். இன்புட் பண்ணேன்னா i = 1 ஓகே. அப்ப இந்த இடத்துல செக் பண்ண பார்க்குறேன். இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். கண்டிஷன் செக் பண்ணும்போது என்ன ஆகும்? அதாவது ஐக்கான வேல்யூ 1 பெருசு அல்லது ஈக்குவல் டு 6 ட்ரூ. இது ட்ரூ. ட்ரூ தானே? அப்ப ட்ரூனா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அப்ப அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறது நான் 6 பிரிக்கிறேன் 1ஆல. பிரிச்சா பேலன்ஸ் என்னது? 0. பேலன்ஸ் வரப்போறது கிடையாது. அப்ப 0. அப்ப 0ன்னா ஆம். ஆம்னா என்ன செய்யும் இந்த இடத்துல? ஐயினை அச்சிடு செய்க. அப்ப 1 அச்சிடு பண்ணும். பிரிண்ட் பண்ணும். நான் இந்த இடத்துல அவுட்புட் எழுதுறேன். சரிதானே? 1ன்ட்டு எழுதுறேன். இந்த பக்கம் சைடில் எழுதி வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிதானே? அப்போ ஓகே 1 வந்துருச்சு. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். சரி, அடுத்த விஷயத்தில் என்ன இருக்கு? இஸ் ஓகே. அடுத்த இது அச்சிடு பண்ணுது. அச்சிடு பண்ணிட்டு என்ன செய்யுது? ஐக்கு வேல்யூ 1. அந்த ஐயோட இன்னொன்று கூட்டுது. அப்போ ஐக்கான வேல்யூ 1. 1 + 1 எத்தனை? 2. இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு வருது 2ங்கிற வேல்யூவோட. சரிதானே? ஓகே. இப்போ நான் 2 பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல 2 போடுறேன். 1 வந்த இடத்துல 2 போடுறேன். அப்போ 1 வர இடத்துல 2 போட்டேன்னா ட்ரூ. மறுபடி இது ட்ரூனால கீழே வரும். மறுபடி 6 மட் 1ன்னு வரும். சாரி 1 வர 2 வரும். ஏன் 2 வரும்? இப்போ வேல்யூ 2 ஆகிருச்சு. ஒரு தடவை ரன் பண்ணும்போது தான் 1. மறுபடியும் ரன் பண்ணி வரும்போது 2 இப்போ வேல்யூ. அப்போ இந்த 1 வந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்? 2ன்னு போடுறேன். இப்பயும் வேல்யூ 0 தான். இப்பயும் மீதியிலே அப்போ 0 தான். அப்போ மீட்டிங் முடிய போகுது. சரிதானே? இதை நான் என் பண்ணுறேன். மறுபடியும் இதே ஐடியில் லாகின் பண்ணுங்க. சரிதானே?